எங்களை காவல்துறை வந்து ஒரு தலையாக பேசிக்கிட்டு எங்களை சாமி கும்பிட விடாமல் பண்ணிட்டாங்க. ரேடியோ போடக்கூடாது, கொட்டு வைக்கக்கூடாது, இங்கே எந்த இதுவும் பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு எங்களை மறியல் பண்ணுறாங்க. நாங்கள் இவ்வளோ நாளாக இருந்து விரதம் இருந்து சாமி கும்பிடக்கு எங்களுக்கு தகுந்த ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை முளைப்பாரி கரைக்க விடணும், கொட்டு ரேடியோலாம் அடிக்க விட்டு எங்களை அதை சீரும் சிறப்பமாக கொண்டாட விடணும். அது ஒன்று தான் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறது. திருவிழா நடத்துறதுக்கு ஸ்டேஷனில் பர்மிஷன் கேட்டால் கொடுக்குறாங்களா? திருவிழா நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் முடியாது. ஆடியோ போங்க, நீங்கள் எஸ்பி ஆஃபீஸ் போங்க, அங்கே போங்க, கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப அலக்கழிக்கப்படுத்துகிறாங்க. நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு போயிருக்கிறோம். சாமியை எங்களை கும்பிட விடுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் காவல்துறைக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல வழியை கொடுக்கணும். என் பேர் மலைசாமி. நான் இந்த அம்பேத்கர் நகரனுடைய கிராம நாட்டாமையாக செயல்பட்டு வருகின்றோம். எங்கள் தாத்தா காலத்தில் வந்து 1962 வந்து இது அரசாங்கத்தால் வந்து ஆதிராவிட நத்தமாக குடியிருப்புகளை வந்து அரசு பட்டா கொடுத்து இங்கே குடியிருந்து வருகிறோம். பொது உயரத்துக்கும் கோயிலுக்காக அரசு வந்து ஒதுக்கி இருந்த இந்த கோயிலை வந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக 1962லேருந்து சமீப காலம் வரைக்கும் நாங்கள் வந்து இந்த கோயிலுக்கு வந்து விழா எடுத்து கொண்டாடிக்கிட்டு வருகின்றோம். இடையில் வந்து சிலர் வந்து இங்கே குடி வந்ததுனால அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் சிலர் வந்து வரி தருவோம், எங்களுக்கு தான் இந்த கோயில் வந்து உரிமையை வந்து பாதி எங்களுக்கு கொடுங்கன்ற அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்ததுனால நாங்கள் இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக உயர்நீதிமன்றத்தை நாடி ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் வந்து இந்த விழாவை வந்து தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு வருகின்றோம். இருப்பினும் வந்து இப்போ தற்போது வந்து இரு தரப்பினரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒழுங்காக சிறப்பாக சாயம் போட்டு முடித்தோம். இன்றைக்கி 5வது 6வது நாள் வந்து இந்த முளைப்பாரி எடுத்து அலகு ஊற்றி விழா கொண்டாடியிருக்கோம். நாளையோடு வந்து இன்றைக்கோடு வந்து உங்களுக்கு வந்து டேட்டு முடிஞ்சிச்சு, நாளைக்கு வந்து முளைப்பாரி கரைக்கக்கூடாதுன்னு சொல்லி பெருங்குடி சார்பு ஆய்வாளரும் சிஐடி முருகன் என்பவரும் எங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து முளைப்பாரியை வந்து இழுத்து பூட்டுவோம்னு சொல்கிறாரு. முளைப்பாரியை வளர்த்தாச்சுன்னா அதை வந்து ஆற்றுல கரைக்கணும். கரைக்க அனுமதி தர மாட்டார் காவல்துறை. இங்கே எல்லோரும் வந்து சமமாக ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள், ஒரே உறவினர்கள். அந்த மாதிரி வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடத்துல காவல்துறையினுடைய கடுமையான வந்து இந்த கட்டுப்பாடு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய விரக்தியை உருவாக்குது. நாளைக்கு விடிந்தால் யாரும் முளைப்பாரி கரையக்கூடாதுன்ற அளவுக்கு எங்களை கட்டுப்பாடு கொண்டாடல. அம்மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகளை காவல்துறையும் சிஐடி வந்து எங்களுக்கு மாறான ஒரு தகவலை சொல்லி டிஸ்பியூட் பிரச்சனை இருக்குது, நீங்கள் கரைக்காதீங்க, உங்களுக்கு ஹைகோர்ட்டினுடைய தீர்ப்பு டேட்டு வந்து முடிஞ்சிச்சு, ஆர்டர் கொடுத்த டேட்டு முடிஞ்சுன்னு சொல்லி எங்களை கண்டென்ட் பண்ணி காலையில் வந்து எங்களை கரைக்க விடாமல் தடுக்கிறதுக்கு முயற்சி வென்றார்கள். அப்படி முயற்சி பண்ணும் பட்சத்தில் இந்த விமான நிலைய ரோட்டில் வந்து நாங்கள் அனைவரும் பசுமறியல் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கோம். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.